மாடிஃபிகேஷன் பண்ணாத சைக்கிள்ல எவ்வளவு ஹைட் தூக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த தம்பியவே இப்ப மாடிஃபிகேஷன் பண்ண சைக்கிள்ல வீலி அடிக்க சொல்லுவோம். இந்த சைக்கிள்ல தான் நான் சொன்ன 2 செட்டிங் பண்ணியிருக்கிறது. இந்த சைக்கிள்ல எவ்வளவு ஹைட் தூக்குறான்னு பாத்துக்கோங்க. இதுதாங்க புது ஃப்ரீவீலுக்கான வித்தியாசம். இந்த ஒரு செட்டிங்கை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா முன்ன விட இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கும் வீலிங் அடிக்கிறதுக்கு. 4 கியர் சைக்கிள்ல அந்த தம்பியை அவ்வளவு ஹைட் தூக்குறாங்கன்னா நீங்க அதை விட எக்ஸ்ட்ரா தூக்க மாட்டீங்களா என்ன? ஹலோ கைஸ், நான் உங்கள் சைல்டு சின்னா. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோல 4 கியர் சைக்கிள்ல யாரு வேணாலும் வீலிங் அடிக்கலான்னு. அப்படி என்ன செட்டிங் பண்ணணும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதை உங்களுக்கும் சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். நான் கையில வச்சிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஃப்ரீ வீல். ஃபர்ஸ்ட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரீ வீலை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். சரி, இப்போ ஃப்ரீ வீல்னா என்ன, ஃப்ரீ வீல் எங்க வாங்கணும், ஃப்ரீ வீல் எதை பார்த்து வாங்கணும், சைக்கிள்ல இருக்கிற பழைய ஃப்ரீ வீலை எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரீ வீல பத்தின டீடைலா பார்க்கலாம். இந்த ஃப்ரீ வீலை கடையில என்னன்னு கேட்டு வாங்கணும்னா 22 டீத் ஃப்ரீ வீல் கேட்கணும். அதாவது 22 பல்லு உள்ள ஃப்ரீ வீல் சொல்லிட்டு கேட்கணும். நான் கையில வச்சிருக்கிற ஃப்ரீ வீல் வந்து பாத்தீங்கன்னா 20 பல்லு இருக்கும். இதை நீங்க வாங்கக்கூடாது. இதை விட அட்வான்ஸா 22 பல்லு உள்ள ஃப்ரீ வீல் தான் நம்ம வாங்கணும். இப்போ என் கையில இருக்கிற ஃப்ரீ வீல் 22 பல்லு உள்ள ஃப்ரீ வீல். 20 பல்லும் 22 பல்லும் ஒரே மாதிரி இருக்கும். எண்ணி பார்த்து கரெக்டா வாங்குங்க. 22 டீத் ஃப்ரீ வீலான்னு சொல்லிட்டு கரெக்டா செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. பிரைஸ் வந்து 150 ல இருந்து 200 குள்ள தான் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே சேஞ்ச் ஆகும், பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஃப்ரீ வீலை எங்க சேல் பண்ணுவாங்கன்னா உங்க ஏரியால இருக்கிற சைக்கிள் மெக்கானிக் ஷாப்ல போய் கேட்டு பாருங்க. அங்கேயும் இல்லனா சைக்கிள் ஷோரூம்ல தான் இது வந்து சேல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அங்க கிடைக்கும். அங்கேயும் இல்லனா ஆட்டோ மெக்கானிக் ஷாப் இல்லனா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ஷாப்ல போய் கேட்டு பாருங்க. அங்கேயும் இல்லனா நீங்க ஆன்லைன்ல தான் வாங்கி ஆகணும். அமேசான், பிளிப்கார்ட், அந்த மாதிரி மீஷோ, அந்த மாதிரி ஆன்லைன்ல அதிகமா இருக்கும் ரேட்டு 550 600 அந்த மாதிரி வரும். லோக்கல் மெக்கானிக் ஷாப்ல எல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 150 இருந்து 200 குள்ளவே முடிஞ்சிடும். என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது சைக்கிள்லே வந்த ஃப்ரீ வீல். அதுல 18 பல்லு வரும். 4 கியர் சைக்கிள் எந்த சைக்கிள் வாங்கினாலும் இந்த 18 பல்லு உள்ள ஃப்ரீ வீல் தான் இருக்கும். அதை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஃப்ரீ வீலை செட் பண்ணணும். இதை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கியர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஃபீல் இருக்கும். அதாவது கியர் சைக்கிள 3rd கியர் போட்டு ஓட்டுற மாதிரி ஃபீல் வரும். அப்படி பண்றதுனால உங்களுக்கு பெடலிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வீலிங் அடிக்கிறதுக்கு பாப் அப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வீலிங் அடிக்க கத்துக்கிறதுக்கு இந்த லீவ் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப ஃப்ரீ வீலை சேஞ்ச் பண்றது பார்க்கலாம். இதை நான் வீட்லயே ரெடி பண்ண போறேன். இதை சேஞ்ச் பண்றதுக்கு வெறும் 4-5 டூல்ஸ் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் சைக்கிளை தலைகீழ திருப்பி வச்சிடலாம். அப்புறம் 14 ஸ்பேனர் எடுத்து 2 பக்கமும் லூஸ் பண்ணிக்கலாம் நெட்டை. உங்களால வீட்ல ரெடி பண்ண முடியலனாலும் கடையில கொடுத்து ஃப்ரீ வீலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்றதை அப்படியே சொல்றேன். அது இல்லாம வீலிங் அடிக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சைடுல இருக்கிற 2 நட்டு கழட்டினதுக்கு அப்புறம் பேக் வீல வெளியே எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீ வீல்ல இருக்கிற செயினை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்புறம் வீல்ல கனெக்ட் பண்ணி இருக்கிற பேக் வீல் பிரேக்கை சைடுல ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா பேக் வீல தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் கையில. அவ்வளவுதான். இப்ப நம்ம பேக் வீல ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, எல்லா சைக்கிளுமே இந்த மாதிரி தான் ஃப்ரீ வீல் குட்டியோண்டு இருக்கும். இது ஆல்ரெடி எல்லா சைக்கிளுமே 4 கியர் சைக்கிள்ல வருது. இப்ப நான் ரைட் கையில வச்சுன்னு இருக்கிறது பாருங்க, பெருசா இருக்கு பாருங்க. அந்த சைக்கிள்ல இருக்கிறத விட நான் கையில வச்சுட்டு இருக்கிறது 4 பல்லு எக்ஸ்ட்ரா வரும். இப்ப அந்த வீல்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஃப்ரீ வீலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு உளி ஒரு சுத்தி இருந்தா போதும். இதை எப்படி யூஸ் பண்ணி ஃப்ரீ வீலை ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துருக்கானுங்க. ஹாய் சொல்றான். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஃப்ரீ வீலை இப்போ எப்படி வீல்ல இருந்து கழட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரீ வீல் வீல்ல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இதுல எந்த இடத்துல அந்த உளியை வச்சு அடிக்கணும்னா அந்த பள்ளம் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் வச்சு அடிக்கணும். இதுலயும் டைரக்ஷன் இருக்கு. அந்த ஃப்ரீ வீல்ல இருக்கிற ஆரோக்கு ஆப்போசிட்ல அடிக்கணும். இப்போ நான் அந்த ஃப்ரீ வீலை லூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தட்டி 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 ரிமூவ் பண்ணணும். அவ்வளவுதான். பாருங்க, ஃப்ரீ வீல் கழட்டியாச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சிருந்த 22 டீத் ஃப்ரீ வீலை ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி வேலை தான். அப்படியே கிரகரான்னு சுத்தி விட்டா முடிஞ்சிச்சு கதை. இந்த குட்டி பசங்க ஏன் இங்க இருக்காங்கன்னா அவங்களோட சைக்கிளை தான் நான் இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி டயரை ஃபிட் பண்ணிடலாம். நீங்க கடையில கொடுத்து பண்ணும்போது செயினை கொஞ்சம் லூஸா வைக்க சொல்லுங்க. செயின் ஃபுல் டைட்டா இருந்தாலும் வீலிங் அடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். எதனால கஷ்டமா இருக்கும்னா உள்ள இருக்கிற பால்ஸ் சுத்தாது. அதாவது ஃப்ரீ வீல்ல உள்ள இருக்கிற பால்ஸ் சுத்தாது, டைட்டா இருக்கும். ஓகே, இப்போ ஃப்ரீ வீலை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாடிஃபிகேஷனை புதுசா வீலிங் அடிக்க கத்துக்க போறவங்க, சைக்கிள் வீலிங்க அடிக்க முடியலன்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிடுங்க. ஃப்ரீ வீலை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வீலிங் அடிக்கிறதுன்னு ஒரு புதிய வீடியோவை நான் மேக் பண்றேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க.